வாங்க வாங்க. நாம எப்படி வரலாம் நம்ம தெரிஞ்சுக்கினாதான் சரி நம்ம வந்து உண்மையை அறிய முடியும் அப்படின்னு சொன்னீங்க. நாம எப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி அது அதான் நாம எப்படி வந்தோம்ன்றது தியானத்தில் தான் பார்க்க முடியும். நம்ம மனதை வந்து ஓர்மைப்படுத்தி பிற சிந்தனைகள்லாம் விட்டு அதை உள்நோக்கி புருவ மத்தியிலிருந்து உள்ள போய் எப்படி நீங்க ஒன்றும் தியானத்தை வந்து ரொம்ப கஷ்டமாலாம் நம்ம நினைக்கவே கூடாது. டாபிக் போட்டே பேசக்கூடாது. அதே மாதிரி நான் தியானம் பண்ண போறேன்னு ஒரு அந்த சிந்தனை இல்லாம உட்காரு. இயல்பா எல்லாமே இயல்பா வர்றதுதான் சுத்தம் தான். இயல்பா வரணும். நீங்க நடந்து போனாலும் அந்த சிந்தனை வரணும் இருப்பாங்க. அப்போ ஒண்ணும் வேண்டாங்க, இருக்கிறேன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அந்த ஒரு வார்த்தையில நீங்க ஆராய்ச்சி பண்ண தொடங்குங்க. இன்னைக்குலேருந்து அந்த ஒரு வார்த்தையை குறித்து ஆய்வு பண்ணுங்க. ஆனா நீங்க பூர்வ மத்தியிலிருந்து மனசை வச்சு நம்ம இப்ப இருக்க முடியும் இல்லையா, இப்ப இருக்க முடியுது, சர்ச் பண்ண பிறகும் இல்லாமல் போயிடும். அப்புறம் நம்மளால இருக்க முடியல. இப்ப நம்மளால எந்த ஆற்றல் கொண்டு இருக்க முடியுது? அந்த மரண தருவாயில ஏன் நம்மளால இருக்க முடியாம போகுது? இப்ப இருக்கிறவங்க இப்ப இருக்கிறதுக்கு எப்படி முடியுது, எப்படி சாத்தியமாகுதுன்னு சொல்ற ஒரு தெளிவு வந்தா நம்ம ஒரு காலம் இல்லாமல் போக முடியாது. ஆனா அது பூரணமாகும். இரவாவை எப்ப சுத்தினா இப்ப இருக்கின்ற பொழுது அது எப்படி நாம் இருத்தல் எப்படி சாத்தியமாகிறது அப்படின்றது அது ஏன் இயல்பா இருக்கிறது. அத அந்த நாட்டத்துல இருந்து அதை பற்றி ஒரு கிளாரிபிகேஷன் ஒன்னும் போட்டு இது பண்ண வேண்டாம், கிளாரிஃபை பண்ணிக்கிறது தான் சுத்த சன்மார்க்கத்துல. நீங்க யாரும் உங்களால் எப்படி இருக்க முடியுது, இருத்தல்னா என்ன, அது உடலா மனமா உயிரா ஆன்மாவா உள்ளொழியா? இருப்பு அப்படின்னாலே அது முதல் தொடக்கிற இடம் உள்ளொழிவு தான் வருது. இப்போ நம்ம பையன் வந்து வெளியூர் போறாங்க, இந்த லைட் இருக்கு, இந்த ஆஃப் பண்றோம், இந்த சுவிட்ச் ஆஃப் பண்றோம், பெட்ரூம்ல ஆஃப் பண்றோம், இது ஆஃப் பண்றோம். இது ஒரு முறை அந்த பண்ணிட்டாரு. ஐயா பணம் இருக்குங்களா? இல்லை அது மாதிரி இருக்கீங்க. இப்போ அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருந்தார். அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு டைம் ஆயிடுச்சுங்க வாங்க, இல்லை எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வரேன் போயிட்டு எல்லாத்தையும் வாங்க நான் பார்க்க போயிட்டு அங்கே மெயின் கதவை போட்டு மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாமே ஆஃப் ஆயிட்டு எல்லாம் ஒன்று ஆஃப் பண்ணி போக வேண்டிய அவசியம் இல்லை. மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா எல்லாமே இருக்கு, மெயின் சுவிட்ச் போட்டால் எல்லாம் எரியும். அதே மாதிரி தான் அந்த ஆண்டவருடைய உணர்வு தான் நம்ம நினைக்கிறதுக்கும் நடக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் வாழறதுக்கும். நான் 12 மணி நேரம் டியூட்டி பார்க்குறேன், நீங்க பார்க்குற நீங்க வச்சுட்டீங்க வழிக்கு கடவுள் ஆனந்தமா இருக்கு. சூப்பர். அதாவது அவர் தான் நீங்களா இருக்கார், அவர் தான் நீங்களா இருக்கார். ஆனா அடிச்சா உங்களுக்கு தான் வலிக்குது, அவருக்கு வலிக்குது. அது ஏன் சொல்லுங்க. அதான் அதான் ஒரு ஜானி வந்து ஒரு வாரமா இதே சப்ஜெக்ட் தான். இறைவன் தான் எல்லாமா இருக்காரு, எல்லாமா இருக்காரு. ஏற்கனவே நம்ம பேசிருக்கோம். இறைவன் தான் என்னுடைய உயிராக, என்னுடைய மனமாக, நானாக, என்னுடைய அனுபவமாக எல்லாமாக இருக்கார். நான் அனுபவிக்க சுகத்தை எல்லாமே இறைவன் தான் எல்லாமா இருக்கார். அதற்கே வந்து ஒரு சீடருக்கு வந்து புரியல. எல்லாரும் இதாச்சு. இவருக்கு வந்து இதை அக்செப்ட் பண்ண முடியல. அது உள்ள போய் அந்த வார்த்தைகள் ஜீரணம் பண்ண அஜீரணம் ஆகி போச்சு. சரி நாம கேள்வி கேட்கணும். சாமி இது வந்து நீங்க சொல்றது ஒரு வாரமா சரிதான் சாமி, என்ன சொல்லுங்க. முந்தா நாள் எனக்கு ஒருத்தர் சண்டை வந்துருச்சு. அவன் பெரிய பயில்வான், அது குத்துறான் பாருங்க, வயசுல ஒரு குத்து சுருண்டு விழுந்த 1/2 மணி நேரம் என்னை எழுப்பிட முடியல. நீங்க சொல்றீங்க
நானாகவும் இருப்பது, என்னுடைய ஜீவனாகவும் இருப்பது, என்னுடைய அனுபவமாகுவது எல்லாம் அல்ல இறைவன் தான் சொல்லிங்க வந்து ஒரு வாரமா. ஆனா அவன் புத்தனானே நான் தான் 1/2 மணி நேரம் அவசப்பட்டேன். எனக்கு தான் வலிச்சுது, கடவுளுக்கு சாமி வலிச்சுது. சொல்லுங்க சாமி, அப்புறம் எப்படி கடவுள் எல்லாம் மாணவர் அப்படின்னு சொல்றீங்க? எப்படி சொல்லுவீங்க? அது என்ன சமாதானம்? நீங்க சொல்லுங்க, சாமி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இறைவன் எல்லாம் மாணவர், அவரே நம்முடைய ஜீவனா இருக்காரு, நம்முடைய உடலா இருக்காரு. உடல் வந்து நானும் சொல்றது எந்த விதத்திலும் நியாயப்படுத்த முடியாது. இப்ப இதயம் வந்து நமக்கு 2க்குதா 1க்குதா, கிட்னி 2க்குதா 1க்குதா, நுரையீரல் 2க்குதா 1க்குதா, இது வந்து ஆடு வைக்கிற பையனுக்கு தெரியாது. அவன் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரியே இதுக்கெல்லாம் கிட்னி வருதுன்னா இதுக்கெல்லாம் கிட்னி வருதான்னு பழைய மரத்துல ஒண்ணு. அவன் அதை அப்படியே நம்பிடுவான், கவுண்ட பண்ணிடுவான். வேற வந்துட்டு அரம்பாய்க்கு கிட்னி வருதுன்றா அவன் தான் சொன்னா இதுக்கு பேர் கிட்னி ஆகிடுச்சு. அது மாதிரி கிட்னி 2ன்னு நம்ம பச்சுக்கிறோம். ஆடு வைக்கிற பையன் விட்டுடுங்க. நமக்கு தெரியுதா? ஸ்கேன் பண்ணி பார்த்தா இது மாதிரி இதே மாதிரி இது மாதிரி 2 இருக்கு. அது கூட தியரி தான். நமக்கு 2 கிட்னி இருக்குன்னு நமக்கு உணர்வமா அனுபவம் இல்லையா? தெரியாது. 72,000 நாடி நரம்பு கடவுள் பட்டு குத்துறா, நமக்கு தெரியுதா? தெரியல, எதுவுமே தெரியல நமக்கு. அப்புறம் இதுதான் நாம் எப்படி உரிமை கொண்டாட முடியும்? ஆக ஒன்னொன்னா விசாரிச்சு பார்க்கும் பொழுது இந்த உடம்பு நான் அல்ல, உயிர் நான் அல்ல. இப்போ உயிர் எடுத்துங்க, நான் இருக்கிறேன் எத்தனை பேர் சொல்றான், நான் இருக்கேன்டா போடா. அப்படி நீ இப்ப இருக்கிறது இப்ப உனக்கு சாத்தியம்னா நீ எப்போ உன்னால சாத்தியப்படுமே? ஏன் ஒரு நாளைக்கு இல்லாம போற? எப்படியா உயிர் பிடிங்கிறாரு, என்னத்தை பிடிங்கிறாரு? அப்படி இல்லை, அது உயிர் பிடிக்கிறாரு. இருக்கல், அந்த இருக்கல் அவருக்கு தான் சொந்தமாகும், நம்மால இருக்க முடியாது. அதாவது இருக்கிறேன் அந்த சொன்னாங்க, இருக்கிறேன் உணர்வு குறித்து தியானம் பண்ணணும். இருத்தல் 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 இருக்கிறேன் அது ஒரு உணர்வு. அதுதான் நம்ம அதிசூக்கும, நம்ம ஸ்தூலத்தன்மையிலிருந்து அதிசூக்கும நிலைக்கு நம்மளை மாற்றிக்கிறதுக்கு இந்த அமுத கால வேலையில இரவு நேரத்துல நம்மளால எவ்வளவு சுகத்தை கம்மி பண்ண முடியுமோ. ஆமா, சாப்பிட்டு எந்த போயிடும் எத்தனை சவக்குழியில இறங்கிடுவாங்க. சாப்பிட தூங்க இனப்பெருக்கம் செய்ய இதுக்கே செய்யப்படும். நீங்க அதாவது உண்பனே எழுதும் உடுப்பனே எழுதும் உலகரை நம்பினேன்னு சொல்ற. அப்ப அந்த வரையில என்ன சொல்லுது? சும்மா சாப்பிட்டு தூங்குறது அது வந்து வேஸ்ட். நம்ம காரியத்தை முடிக்கணும், சத்தான பொருளை அளவா சாப்பிடும். இதுதான் சரவணன் சாப்பிடும். சத்தான பொருளை அளவா சாப்பிடும், அளவா உறங்கணும். போகத்தை மேல விருப்பம் இருக்கக்கூடாது. ஏதோ நமக்கு வருது அதை மட்டும் இருக்கணும். அந்த மாதிரி அப்படி இருந்துட்டு நம்ம முயற்சியை வந்து இரவாமையை நோக்கி சாமி சொல்றாங்க, இரவாமை தான் திருப்பி திருப்பி திருப்பி. இப்ப அதுக்கான ஒரு ஆயத்தம் நடந்தது உலகத்துல. சமுதாயத்துல வந்து அந்த அற்பன் ஜோதி ஆண்டவர் வந்து இந்த மரணமில்லா பெருவாழ்வு மனிதருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ற ஒரு காலகட்டம். அது பிரபஞ்சத்தினுடைய 14 வளர்ச்சி எண்டுக்கு வந்துருச்சு. இப்ப அதுக்கு முன்னாடிதான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துச்சு. இனி சாமி சொல்லியிருக்காரு, இப்ப 21ஆம் நூற்றாண்டு, இந்த நூற்றாண்டே 100-200 பேர் வந்துடுவாங்க. இந்த நூற்றாண்டு முடியறதுக்கு போதும் 100-200 பேர் வந்துடுவாங்க. 22ஆம் நூற்றாண்டு 1000 பேர் அவங்க வந்துடுவாங்க. 1000 பேர் வந்துருவாங்க, வரலாறு மாதிரி ஆயிடுவாங்க. அப்போ அடுத்த நூற்றாண்டு ஆங்காங்க வந்து
லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு அந்த மாதிரி வருமா. ஆனா இந்த நூற்றாண்டுலயே 100 பேருக்கு மேல வந்துடுவாங்க. எவ்வளவு? ஆமா, 21ஆம் நூற்றாண்டு எண்டுல அந்த பக்குவான மக்கள் இருக்கிறாங்க. உலகத்துல எந்த மூலையில் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. எந்த மூலையில் இருக்கிறாங்க சொல்ல முடியாது. நம்மளாம் அறியாத நிலையில கூட அவங்க இருக்கலாம். நம்மளாம் சும்மா 1 தெரிஞ்சு 1000 தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கோம். அவங்க பேசாத மறைவான இடத்துல சாதனத்துல இருப்பாங்க. தன்னை காட்டிக்க மாட்டாங்க. அவங்கள இந்த நூற்றாண்டு வெளியே அப்பதான் நமக்கு வந்து புத்தி வரும். அவங்க வந்த பிறகு நம்ம பக்கத்து வீட்லயே இருந்தான், பேக்கு மாதிரி இருந்தான், கடைசியில பார்த்தா திடீர்னு ஒளி விடுறது பெற்றாங்க. அப்புறமே ஒரு உணர்ச்சியே வரும். அப்படிதான் வரும். வள்ளலார் மட்டும் இருக்கிறதுனால அது ஒரு அவதாரம் தான். அதுக்குள்ளே வந்தாருப்பான் முடியாது. அவர்தான் சொல்றாரு, சன்மார்க்கத்தில் சன்மார்க்க சங்கத்தில் உமது தாழ் இறங்கி சாப்பிடுகின்றேன், என்மார்க்கத்தில் உமக்குள் எனை ஒருவர் என கொள்வீர். என்னை பெற்றாலும் நினைக்காதீங்களா? சன்மார்க்கத்தில் என் மூலம் வரலாறு ஆண்டவர் இது பண்ணிட்டார். இதுல வந்து உங்கள நான் ஒப்பேன், உங்கள நான் ஒப்பேன். அதனால இந்த இரவாவது உன்னுடைய உரிமை, உன்னுடைய உரிமை நீ கேட்டுவாங்க. அதுக்கான முயற்சி பண்ண. நான் வந்து பெரிய ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட்டு இடம் வாங்கி 2-3 அடுக்கு கட்டி ஸ்மோ கார், அந்த கார், இந்த காரு இதெல்லாம் வாங்கி, இது அற்ப லட்சியம். வேணும்னு சொல்ல ஒரு சாமி சொல்றதுன்னா ஒரு திட்டமான முயற்சி எடுத்தாலே போதும். உணவுக்காக ஒரு சிறு முயற்சி எடுத்தாலே போதும். நீ ஒரு டசன் 2 டசன் குழந்தை பற்றிலாம் பெரிய வேஸ்ட். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு குழந்தை இந்த காலத்துக்கு ஒரு குழந்தை. நீ எல்லாம் அளவா இருந்தீங்கன்னா உனக்கு வந்து பேர்டன், உன்னுடைய கடமை வந்து கம்மியாயிடுச்சு. அப்ப அதை நீங்க எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா சமுதாயத்துக்கு பிளஸ் பண்ணலாம். எம் பொண்ணு எம் பையன் அப்படின்னு நிலை மாதிரி எல்லா மக்களுக்காகவும் நம்முடைய உழைப்பை பொருளாகவும் சொல்லாகவும் எதாகவும் மற்ற கொடுக்கும் போது தான் உங்களுக்கு அந்த பரோபகார செயலால் தான் இரவாமையை சித்திக்கின்றார். அன்பு காரியப்படும் பொழுதுதான் இரவாமை சித்திக்கின்றார். அந்த அன்பை எப்படி செய்யணும்? அந்த அன்பு ஒளியிலிருந்து செய்யணும். ஆமா, அந்த அன்பு ஒளியில நாம போய் நிலைக்கணும். அப்போ வந்து நம்ம மனம் வந்து கூர்மையாகி அந்த உண்மையில நம்ம மனதை நிலைக்க வைக்கணும்ன்றாங்க. அதுதான் அந்த தியானத்தின் போது ரொம்ப சிம்பிள். நம்ம இருக்கிறோம், எதனால இருக்கிறோம், எந்த மூலப்பொருள்னால நம்ம இருக்கிறோம்ன்றத கண்டுபிடிச்சா அதை வந்து கடவுள் நிற்பார். இப்போ நம்முடைய நிலை என்னன்னா, இப்போ நீங்க வந்து அற்புதமான ஒரு மாம்பழம் சாப்பிட்றீங்க, இல்லை வந்து பாதாம் அல்வா சாப்பிட்றீங்க. இதெல்லாம் எடுத்துக்கலாம் பொருள், சாப்பிட்ற பொருள், ஸ்வீட்டோ கொண்டு வா. இந்த மாதிரி விசாரம் பண்ணிட்டாதான் அது தியானத்துக்கு யூஸ்ஃபுல்லா. நமக்கு எங்க எப்படி எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுது தொடர்ந்து இந்த விசாரம் இது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுங்க, இப்ப பண்றது நாமெல்லாம் உண்மையான சக்தி சாரம் கிடையாது. இது நுழைவு வாயில் மட்டும்தான். எதுக்கு பண்றோம்னா இந்த கனெக்ஷன் இருந்துகிட்டே இருந்தாதான் அது வந்து நமக்கு அதுதான் மெயின். அது வந்து அதுக்கு பூஸ்டர் ஆகும். இது வந்து கேட்டு இது மனதில் பதிவு வச்சுட்டா இதை மறந்துடும். ஒரு குறிப்பிட்ட நாள் ஆச்சுன்னா நீங்க போய் உங்க ஊர்ல ஒரு 50 பேர் கூப்பிட்டு அதை சரி சும்மா நாமளே திருப்பி பேசிக்க கூடாது. அப்ப நீங்க வந்து உங்க இடத்துல எங்கெங்க முடியுமோ நீங்க 100 பேரோ 200 பேரோ ஐயா இருக்காரா அவங்க உங்களால் முடியும் அப்படி போயிடணும்.
இப்ப 6 மாசம் கழிச்சு நாமளே வரக்கூடாதுங்க. நம்ம மேத்ஸ்ல கிரகிச்சிடும். சாமி இது வந்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம். கோயிலோட 2 வருஷமா நம்ம பார்த்துருக்கோம். ஐயா இல்ல அவர் கிணத்துல ஒரு 200 அடி கிணத்துல இருந்து தாக்கணுமா இருக்கு. இல்ல பதிவாங்க. நீங்க வாங்க. முதல்ல நீங்க எடுத்துக்கோங்க. பெரியவங்களுக்கு மரியாதை நீங்க பேசுங்க, நீங்க சாப்பிடுங்க. இல்ல நீங்க சாப்பிட்றத பார்த்து நாங்க ரசிக்கிறோம். சாப்பிடுங்க. சாதாரணமா பொறுமையா சாப்பிடுங்க. அதை அனுபவிச்சு சாப்பிடுங்க. எல்லாம் சாப்பிடு. எல்லாம் சாப்பிதான் தெரியும். ஐயா தான் சாப்பிடுங்க. ஐயா ஒரு எடுத்துங்க. நீங்க ஒரு எடுத்துங்க. இது ஆசிரியர் பற்றி ஐயா கேட்பாரு. சரி, இப்போ கேள்வி கேட்கலாமா? தண்ணி சாப்பிடுங்க. தண்ணி நீங்க ஒன்று எடுத்துங்க. கேட்கலாமா? கேளுங்க. எப்படி இருந்தது? இனிப்பா இருந்தது. இனிப்பா இருந்தது. இனிப்பா இருந்தது. இன்பமா இருந்தது. முதல்ல என்ன சொன்னீங்க? இனிப்பா இருந்தது. அது எப்படி இருந்தது? அந்த குலாப் ஜாமுன் எப்படி இருந்தது? இனிப்பா இருந்ததுங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது? சுகமா இருந்தது. சுகமா இருந்தது. இனிப்பா இருந்தது. இன்பமா இருந்தது. இப்போ குலாப் ஜாமுன் வயிற்றுக்குள்ள போயிடுச்சு. இந்த வயிற்றுல இன்பமா தெரியல. வயிற்று இன்பமா தெரியல. குலாப் ஜாமுன் வயிற்றுல தானே இருக்கு. இப்போ ஆமா. இந்த இப்ப அந்த இன்ப உணர்வு இருக்கா? இல்ல. எங்க ஒரு இன்ப உணர்வு ஏற்பட்டு? நாக்கில் வைக்கும்போது. நாக்கில் வைக்கும்போது எங்க இன்ப உணர்வு எங்க ஏற்பட்டு உங்களுக்கு? நாக்குல. யாருக்கு ஏற்பட்டு? எங்க ஏற்பட்டு? நான் சாப்பிட்டேன். நான் கேட்கறது இல்லை. உங்களுக்கு இன்ப உணர்வு எங்க எங்க உங்களுக்கு இன்ப உணர்வு ஏற்பட்டு? நாக்கு. யாருக்கு இன்பமா இருந்தது? எனக்கு. நீங்க எங்க இருக்கீங்க? நாக்குல எங்கிறீங்க? வீட்டுல, நம்ம வீட்டுல இருக்கோம். இது வந்து பிசிக்கல் பாடிங்க. இப்போ உணர்வு பத்தி தான் நம்ம பேசுறோம். நீங்க உடம்ப பத்தி பேசுறீங்களா? சப்ஜெக்டே மாத்துறீங்களா? இப்போ உங்களுக்கு சாப்பிடும்போது பிளஷர் இருந்ததா? இருந்தது. சுகமா இருந்தது. அந்த சுகம் உங்களுக்கு எந்த இடத்துல இருந்தது? நாக்குல. யாருக்கு இன்பமா இருந்தது? எனக்கு. அப்ப நீங்க எங்க இருந்தீங்க? நாக்குல இருந்தேன். அதுதான் இந்த நிலைதான் மாறணும். இதுதான் நம்முடைய இருள் நிலை என்பது மறு நிலை. அப்ப நீங்க நாக்குல இருக்கீங்க. இப்போ வந்து இளையராஜா பாட்டு போடுறோம். எங்க கேட்குது? சுகமா எங்க இருந்தது? காதுல சுகமா இருந்தது. சுகத்தை அனுபவிக்கிறவங்க எங்க இருந்தான்? அவன் காதுல தான் இருந்தது. அப்போ நீங்க குலாப் ஜாம் சாப்பிட்டுக்கினே அந்த இளையராஜா வந்து என்ன நீங்க வந்து நாக்குலையும் இருந்தீங்க, காதுலையும் இருந்தீங்களா? இல்ல. நீங்க எத்தனை வருஷமா அன்போடு? நான் 2 வருஷமா இருக்கேன். இப்ப எப்படி? இப்ப நாக்குலையும் நீங்க இருப்பீங்க, காதுலையும் இருப்பீங்க. அப்ப டிவி பாக்குறீங்க, ஒரு சூப்பரான படம் போது படையப்பா படம் போது ரைட்டு. இப்போ எங்க உங்களுக்கு பாக்குறீங்க மேடம்? எங்க ரசிச்சு பாக்குறீங்க? கண்ல. எங்க உங்களுக்கு சுகம் ஏற்படுது? கல்வியா சுகம் ஏற்படுது. நான் பார்த்து ரசிக்கிறேன். சரி. அப்போ அந்த சுகத்தை அனுபவிக்கிறது எங்க இருக்கான்? எனக்குள்ளதான் இருக்கான். அதான் உங்களுக்குள்ள எங்க இருக்கான்?
அப்ப உங்களுக்குள்ள இருக்கான்னா அப்ப வந்து 2 பேர் இருக்காங்களா? இவன் திறமை யாரோ ஒருத்தன் அனுபவிக்கிறான். யாரு? எங்களுக்குள்ள அப்படின்னு ஏன் சொல்றீங்க நீங்க? நீங்க அதுதான் உங்களுக்குள்ளன்னா உங்களுக்குள்ள ஒண்ணு இருக்கா? எனக்குள்ள ஒருத்தன் யாரோ. இப்ப நீங்க எதுவா இருக்கிறீங்க? அறியாமையில இருக்கோம். அது ரைட் கரெக்ட். நாம எதுவா இருக்கோம்? நீ சப்ஜெக்ட் என்ன? புலன் உணர்வா இருக்கும். அந்த உணர்வு வந்து உள்ள இந்த நிலையில உள்ள என்ற ஒரு இடத்துல இருக்கு. அந்த உள் என்ற ஒரு சொல்லுக்கு நம்ம அனுபவ ரீதியா அர்த்தம் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு வந்து மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். மரணமில்லா பெருவாள் கிடைக்கலே அது எப்பனா வந்து நம்ம நிலையை நாம் உணர்ந்துடும். உள்நிலை. உள்னா அது எது? இந்த வெட்ட வெளி. ஆனா இது பற்றி இதை வந்து நாம் நேரடியாக அனுபவிக்க முடியாது. நமக்குள்ள போனோம். அப்ப நமக்குள்ள போட்ட உள்நிலையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே வழி நம்முடைய இருத்தல் குறித்த விழிப்புணர்வு. நம்முடைய இருத்தல் குறித்த விழிப்புணர்வு. வேற ஒண்ணுமே இல்லைங்க. வேற வார்த்தைகள்லாம் வேண்டாம். நான் இருக்கிறேன்னு நீங்க சொல்றீங்கல்ல, அது எதனால் சாத்தியமாகிறது? இப்ப எப்படி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது? அதுதான் அது ஒரு உணர்வு சுடர். என்ன பார்த்தீங்களா? அது ஒரு உணர்வு சுடர். அது ஒரு நிகழ்ச்சி. நான் இருக்கிறேன், நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பது அது நடராஜ பெருமானுடைய ஒரு நிகழ்ச்சி. நடராஜன் நமக்கு மனுஷ மாதிரி கையை காலத்துக்கு இருக்கணும். அந்த அருள் விளக்கு இருக்கு இல்லைங்களா? அருள் விளக்கே, அருள் சுடரே, அருள் ஜோதி சிவரே. அந்த அருள் விளக்க பார்க்க முடியாது, அருள் சுடரையும் பார்க்க முடியாது. நம்ம விளக்கேற்ற மாதிரி அதெல்லாம் பார்க்கவே முடியாது. அருள் விளக்கு அருள் ஒன்றுகிறது. அதுதான் தனிப்பெரு கருணை. அதுதான் ஆள். அதிலிருந்து தொடர்ந்து வர்ற வந்து சுடர். அது உணர்வு சுடர். அந்த உணர்வு என்கின்ற சுடர். நம்ம இந்த சுடரை பார்க்கறோம் இல்லை, அது நினைக்கூடாது. அது உணர்வு என்கின்ற சுடர். அதுதான் இருக்கிறேன். அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் அதுதான் மெய்யுணர்வு. அதுக்குள்ள போய் தான் அந்த மெய்ப்பொருளை உணர முடியுமே தவிர, நம்முடைய இருப்பை அறிந்து கொள்வதன் மூலம் கடவுள் இருப்பை அறிந்து கொள்ள முடியுமே தவிர, நம்முடைய இருப்பை தெரிந்து கொள்ளாமல் கடவுள் இருப்பை தெரிந்து கொள்வது சாத்தியம் என்பதே கிடையாது. ஏன்னா நமக்குள் நாம இருக்காரு. அப்படி இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து ஒன்று. நானும் நீயும் ஒன்றென்று உரைத்து நல்கு ஜோதியே மெய்யருடைய பிள்ளை கடைசியில் இதுதான் வரும். நானும் நீயும் ஒன்று என்று உரைத்து நல்கு ஜோதி. நான் வேற இல்லை, நீ வேற இல்லை. என்னையும் நினையும் ஓர் உருவாக்கி யான் நுண்ணிய வழியெல்லாம் சீருரத்து. 2 பேர்த்தையும் ஒன்னா சேர்க்கிறார். அகர உகர். இது ஒரு அதான் வந்து அருட்பிரகாசம் அடைய 47வது பாடல்ல என் உணர்வுக்கு உணர்வு தரும். ஆனா உண்மையில அந்த 2 உணர்வு இல்லை. தன்னைத்தானே அனுபவிக்கணுமே. அதை தானே நாம இங்க வர்றாரு. தன்னைத்தானே அனுபவிக்கிறது. தானே இந்த மனிதனா வந்து தன்னைத்தானே அப்பதான் அனுபவிக்க முடியும். 2 பேர் இருந்தா தானே. ஒரு பிரம்மச்சாரி இல்ல 2 அனுபவிக்க முடியுமா? ஒரு நாணயம் இது பக்கம் மாதிரி, ஒரு நாணயம் மாதிரி ஒரு பக்கம். ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம். கரெக்ட். ஒரு நாணயத்துக்கு ஒரு பக்கம் அகரம், இன்னொரு பக்கம் உகரம். 2மே ஒரு சேர்ந்து ஒன்று தானே. அதனால்தான் உபய பக்கமும் ஒன்று என காட்டி அபயத்துக்கு. இதுக்கு 2 அர்த்தம். உபய பக்கம்ன்றது உபயம்னா 2. வெளியில இந்த உலகத்தை பார்க்கணும். ஆனா இதுல எதையாவது ஒண்ணு கடவுள்னு சொல்ல முடியுமான்னா கடவுள்னு சொல்ல முடியும். இந்த கடவுள் ஆகுமா? கடவுள் ஆகாது. இது கடவுள் ஆகுமா? கடவுள். ஆனா இது இல்லாம, கடவுள் இல்லாம இது வர முடியாது. கடவுள் இந்த இடத்துல ஒரு தோற்றமா இருக்க, அவ்வளவுதான். இது வந்து ஒரு தோற்றமா இருக்கு. இது கடவுளுடைய தோற்ற நிலை.
இந்த பொருள் சக்தியை கொண்டு ஸ்தூல நிலைக்கு வந்திருக்கார். இதனுடைய உண்மை இதுக்கே தெரியாது. ஆனா இதனுடைய இருப்பு இறைவனுக்கு தெரியும். ஏன்னா இறைவனே தான் இதுவா இருக்கார். அதனால எந்த பொருளையுமே அசத்து பொருளே சொல்லக்கூட முடியாது. உண்மையில பார்க்க முடியும். சத்து பொருள் தான் இருக்குது எல்லாமே. ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இது அசத்து பொருள் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். நம்ம உள்ள போறதுக்கு இதெல்லாம் அசத்து பொருள், இந்த உடம்பு நான் அல்ல, மனம் நான் அல்ல, உயிர் நான் அல்ல, ஆன்மா தான் நான் அப்படின்னு முதல்ல நம்ம உள்ள போட்ட பிறகு அப்புறம் சாமி சொல்றது ரெண்டுமே மொத்தம் சேர்ந்து அற்பெருஞ்சோதி உலகம் தான். இந்த அற்பெருஞ்சோதி உலகத்துல அற்பெருஞ்சோதி ஆண்டவர் மத்தரம் தான் இருக்கிறார். இதுதான் முடிவான வல்லாருடைய அனுபவம். மொத்தம் சேர்த்து உள்ளும் புறமும் சேர்த்து இத்தனை கோடி கோடி மனிதர்கள், இத்தனை கோடி கோடி ஜீவராசிகள், மொத்தமே அற்பெருஞ்சோதி உலகம். இந்த அற்பெருஞ்சோதி உலகம்ன்றது அற்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் அகவுலம். அது ஒரு அகவுலம். இதுல அகம்புறம் எல்லாமே இருக்கு. இதுதான் முடிவா நம்ம இது பண்ணணும். அப்புறம் திருக்கதவம் திருத்தல் பாடல்ல இந்த உணர்வு பற்றி சொல்றார். திருக்கதவம் திறவாயோ திரைகளெல்லாம் தவிர்த்து திருவருளாம் பெருஞ்சோதி திருமுருக்காட்டாயோ உருக்கி அமுதோத்தெடுத்து என் உடம்பு உயிரோடு உளமும் ஒளிமயமே அப்புற மெய்யுணர்ச்சி அருளாயோ. மெய்யுணர்ச்சி, உணர்ச்சி வேற, மெய்யுணர்ச்சின்னு வேற இருக்கா? உணர்வு அப்படின்னாலே ஒண்ணுதான். அந்த உணர்வு எதனால் ஆனதுன்னா மெய்ப்பொருளினால் ஆனதுதான் உணர்வு. உணர்வுன்றது அது ரெண்டு கூறா இருக்கு. உணர்த்தும் உணர்வு, தனக்குத்தானே உணர்த்தும், தன்னை தனக்கே உணர்த்தும். இது ரெண்டும் சேர்ந்து அது ஒரு உணர்வு வெளி. அதுதான் வளர்ந்து பெருமா பெருவெளியில்தான். பெருவெளியுணர்வு தனக்குள்ளதான் பார்க்கிறார். அத சில மெய்யுணர்ச்சி அருளாயோ அப்படின்றாங்க. அது மெய் அப்படின்னாலே அது கடவுள் தான். மெய்யே மெய்யாகி எங்கும் விளங்கி உயர்த்தகுமோ சுத்த சிவானந்த சபைகளிலே ஓங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர். அந்த சுத்த சிவானந்த சபைதான் அது மெய்யுணர்வு மயமானது. அந்த உணர்வு அப்படின்ற ஒரு சொல்லிலேயே சொல்லிடலாம். எல்லாமே அடங்குது. அதுதான் ஊனென்ற உணர்விலே வந்தோன்றார். ஊனென நின்ற. அதனால நான் கடைசியில எதிர்மறை நிலைக்கு நான் வந்துட்டேன். உணர்வு அற்ற ஒரு ஜடமோடு இருக்கிறேன். அத நம்மளாம் யாருன்னா அருவுருவ உணர்வு. அது உள்ளீடா இருக்குது. உண்மையில அந்த உணர்வு உள்ளீடா இருக்கிறதுனால அது உள்ளுணர்வு. சரி, அத மனிதனாலே உண்மையில பார்க்க முடியாது. நான் பார்க்க முடியாது. அவர் போட்டுக்கிற சத்ததான் அந்த உடம்பு. அது உணவினுடைய தன்மாற்ற நிலை தான். குழந்தையிலிருந்து வயிற்றுல அம்மா வயிற்றில் இருக்கும்போது தாயுடைய தொப்புள் கொடி வழியா உணவு சத்தம் போய் அப்ப உடல் உருவாக்குது. வெளியில 10 மாசம் கழிச்சு வந்த பிறகு அந்த குழந்தைக்கு புறத்திலிருந்து 6 மாசத்துக்கு பால் கொடுத்து அப்புறம் இட்லி தோசை கொடுத்து இதெல்லாம் சாப்பிட்டதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர சேர இதெல்லாம் மலமா போய் அதை மொத்தம் சேர்த்து அது ஒரு சோறு திருப்தி. ஒரு சோற்று திருப்தி தான். சோறு அதை செல்லாக்கிக்குது. செல்லாக்கி உடம்பு. இதை எப்படி நான் தினேஷ்குமார் சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அதுதான் விசாரத்தின் மூலமா தான் இந்த உடல்ல இருந்து நம்ம ஒதுங்கி இருந்து வாழ வேண்டும். விழிப்பு நிலையில நம்ம அன்றாட வாழ்க்கையில இந்த விழிப்புணர்வோடு வாழணுன்றது சொன்னாங்க. இதை நம்ம மாசு ஒரு முறை 2 மணி நேரம்
டேஸ்ட் சத்திசாரம் என்று போறதில்லை. நம்ம அன்றாட வாழ்க்கையில எந்த நிலையில் இருந்து கொண்டு வாழணும், என்ன லட்சியத்தோட வாழணும் அப்படின்னு சுவாமி சொல்றாங்க. சன்மார்க்கம் சன்மார்க்கு நான் வந்துட்டேன், 40 வருஷமா சன்மார்க்கம் இருந்தேன் அப்படின்னு நான் சொல்றேன். அது ரைட்டா? தினம் தினம் ஐயா சொல்றது ஃபாலோ பண்ணா சொல்லலாம். என்னது? தினம் தினம் ஐயா சொல்றது ஃபாலோ பண்ணா சொல்லிக்கலாம். நான் ஃபாலோ பண்ண உங்களுக்கு எப்படி தெரியும்? பேசுறீங்க, பாடு பேசுறது நம்ப முடியாது. பேசுறது விட்டு விட்டு பேசலாம். ஒரு குரூப்ல கால்லாம் போடுறீங்க, ஆன்சர்லாம் பண்றீங்க, அப்ப 4 பூரா செஞ்சு யோசிக்கிறீங்களா? ஒருத்தர் பேச்சு வச்சு நம்பாது ஏமாந்துறாங்க. சமாதானத்துக்கு வரையா, சாகாம இருக்க விருப்பம் இருந்தா வா. சாகாம இருக்கணும்ன்ற ஒரு லட்சியத்தோட இருந்தா சன்மார்க்கு உள்ளவா. நான் ஏதோ சாயந்தரம் ஆச்சானா 6 பாட்டு படிப்பேன், வாரத்துக்கு ஒரு முறை சபையில போய் அகவல் பாராயணம் பண்ணுவேன், கொஞ்சம் பேருக்கு அன்னதானம் பண்ணுவேன், இதெல்லாம் உண்டு. இதெல்லாம் உண்டுதான். ஆனா இதெல்லாம் வந்து கடகாது. இதெல்லாம் இல்லாம சன்மார்க்கம் ஆயிட முடியாது. இது உண்டு, ஆனா இதெல்லாம் கடகால் தான். அது கடகால் போட்டு முடிச்சுட்டு உங்க பையனுக்கு உங்க பொண்ணுக்கு சீதனம் எழுதி கொடுக்குறீங்களா? மாப்பிள்ளைக்கு கடகால் போட்டு பண்ணு. பில்டிங் கட்டணும் இல்லையா? பில்டிங் மக்கள் முக்கியம் இல்லையா? பில்டிங்க்கு கடகால் முக்கியம். கடகால் போட்டால் பில்டிங் கட்டணும். அதெல்லாம் இந்த அன்னதானம் பண்ணுறது, பாராயணம் பண்ணுறது, ஸ்தோத்திரம் பண்ணுறது, இது எல்லாமே வந்து கடகால். ஆனால் அந்த சத்து நிலை, அந்த சத்து நிலையோடு நாம் ஒன்றி வாழணும். அதுதான் அகரத்தோடு உதரத்தை சேர்க்கணும். அதாவது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசுவர் சொல்றாரு இல்லையா? இந்த ஊருக்கு பாருங்க, இதுதான் முக்கியமானது. இந்த ஊன்றது இந்த உணர்வு, இதான் ஜீவாத்மா. இந்த உணர்வு இப்ப நமக்கு என்ன பண்ணுது? அகரத்தோட சேராம இந்த உடலோட சேரத்தால் தான் எல்லா பிரச்சனையும். இது இந்த வாழ்க்கையில நம்ம ஒரு நிலையான ஒரு இதை பெற்றுடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தான் தப்பு. ஆக நம்ம நிலையான ஒரு வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளணும்னா இந்த பிறவில அது சாத்தியமாகணும்னா வேற பிறவில சாத்தியமாகணும். எப்படி? ஆக இப்பவே வந்து நம்ம அமித்ஷா சனாந்தன் சொல்லும் போதெல்லாம் ஒரு கண நேரத்தை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. விழிப்புணர்வோடு இருக்கணும், தனித்திருக்கணும். தனித்திருக்கணும் என்ன? தனித்திருத்தம்னா என்ன? அந்த ஆன்மாவாக இருக்கணும். நாம் எதுவா இருக்கிறோமோ அதுவா இருந்துட்டா இந்த துன்பம் எதுவுமே கிடையாது. இப்ப நம்ம எதுவா இருக்கிறோம் அதானே தெரியல. நம்ம இருக்கிறோம் எதுக்கு சொன்னா நம்ம சபை கொடுத்தோம். திருப்பதி லட்டோ திருநெல்வேலி அல்லோ நம்ம சாப்பிட்றோம். இதனுடைய டெஃபினேஷன் என்ன? உங்களுக்கு அது எப்படி இருந்தது? அது டெஃபினேஷன் தான் தெரியல. நம்முடைய இருப்பு இது வந்து இந்த குலாப் ஜாமுன் எங்க போச்சு? வயிற்றுல இருக்கும், அது ஜீரணமாக நலமாய் போச்சு. ஆனா அதனுடைய தன்மை வந்து சிக்னலா மாற்றப்பட்டு அந்த ஆகாசனுடைய புறப்புற ஆகாசம் போய் அது ஒரு வேவ்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அது கடவுளுடைய அருளுடைய ஒரு கூறு. அந்த வேவ்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த நம்ம இருக்கிறேன்னு இருக்குங்களா, அதில் போயிட்டு மெர்ஜாய் ஒன்று கலந்துடும், கம்ப்ளீட்டா கலந்துடும். கலந்த பிறகு என்ன ஆகும்னா நீங்க வெறுமனே இருக்கிறேன்ற நிலை அதில் வந்து இந்த பிளஷர் வருது. அப்ப என்ன ஆகும்? இன்பம் வருது. இப்ப உங்களுடைய நிலை என்பது இருக்கிறேன் தனி, இன்பம் தனி இல்லாம இன்பமா இருக்கிறேன். அப்ப பின்னாலும் நீங்க அந்த 10 குலாப் ஜாம் சாப்பிட்றீங்கன்னா நீங்க என்ன, உங்களுடைய நிலை என்ன? உங்க ஸ்டேட்டஸ்னா நான் இன்பமாக இருக்கிறேன், அவர் தான். அது வந்து உணர்வு. அந்த உணர்வு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதுதான் ஆண்டவருடைய அற்புதம். இப்பதான்
ஆண்டவர் இருக்கிறதுக்கு பிரயோஜனமே வருது. ஏன் நாம பிறந்தோம் அப்படின்றது ஆண்டவர் அன்பு தத்துவம் அப்படின்னா அது அப்படியே பிரயோஜனம் இல்லை. இப்ப நம்ம அதை அனுபவிக்கும் பொழுது அது இன்பமாக இருக்குது. இதுதான் ஒவ்வொரு சுகமும் சரி, அது அருவுருவ நிலை தான். அதை நாம் பார்க்க முடியாது. அதுதான் உண்மை மனிதன். இப்ப உண்மை மனிதனுடைய நிலை என்னன்னா எப்பொழுதுமே இன்பமாக இருக்க, எப்பொழுதுமே எத்தனை கோடி ஆண்டுகள் ஆனாலும் இன்பமாக இருக்க. சரி, இப்படி குலோப்ஜாம் சாப்பிட்டீங்க, இன்பமா இருந்தீங்க, ரைட்டு, இன்னொரு 10 கொடுப்பா. ஏன் சாப்பிட்டீங்களா? சும்மா சாப்பிட்டதை வச்சுங்க. அப்போ ஒரு 100 கனவு கொடுக்குறாரு. என்ன வயிற்று போக்கு ஏற்படும். முடியாது. உங்களுக்கு ஒரு மாம்பழ தோப்பே இருக்கலாம், 2 சாப்பிடலாம், அவ்வளவுதான். அதே டெய்லி 2 சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மூலம் பயன் சொல்லுவோம். நிறைய ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்கு மேல அதை அனுபவிக்க முடியாது. அதனால அது எப்பவுமே இன்பமா இருக்கிறது புலன் இன்பத்துல சாத்தியம் கிடையாது. 1. 2வது, எந்த ஒரு புலன் இன்பமோ எப்படி நாணயம், இது கூட நாணயம் தான். உதாரணம், நாணயத்துக்கு எப்படி 2 பக்கம் இயல்போ அதே மாதிரி புலன் இன்பங்கள் இன்பத்தை கொடுத்து பிறகு துன்பத்தை கொடுத்தது. இதுல ஒரு விதிவிலக்கு, நியாயமா சாப்பிட்டீங்கன்னா, இப்போ உங்க மாங்காய் தோப்பு நீங்க 2 மாம்பழம் சாப்பிடுறீங்க, ஒரு நியாயம். ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரன் உங்க மாங்காய் தோப்புல நைட்ல நான் 2 மாம்பழம் உங்களுக்கு தெரியாம சாப்பிட்றேன், அது நியாயமற்றது. அப்போ 4 சாப்பிட்டேன்னா மறுநாள் ஆட்டோமேட்டிக்கா பெட்ல போக வேண்டியது, அது நியாயமற்றது. திரும்பி சாப்பிடுறோம், அப்பவும் ஒரு சுகம் கொடுத்துருவார், சுகம் கொடுத்து அது நியாயமற்ற முறையில சுகத்தை அனுபவிக்கும் போது துன்பம் அதுக்கு அதிகம். இவர் நியாயம், அவர் தோப்பு 2 மாம்பழம் அனுபவிக்கிறாரு, 2 சாப்பிட்றாரு, ஒரு 10 வருஷம் கழிச்சு மூலம். அவங்களுக்கு அப்படி கிடையாது. டெய்லி 5 பழம் டெய்லி சாப்பிட்றாருன்னா 2 மாசம் மூலம் வரும். அது பிரச்சனை ஆகிடும். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலுமே நியாயமான இன்பம்னா கூட அதுக்கும் துன்பத்தை காட்டும். நியாயமற்ற முறையில சுகத்தை அனுபவித்தா உடனே அது சொல்லவே வேண்டாம், நரகத்துல கொண்டு போய் சேர்த்தோம். ஆக இந்த புலன் இன்பங்களுடைய நிலை இதுதான். ஆனா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆணை, திருவருள் ஆணை, நம்முடைய அக மையத்தினுடைய ஆணை, நீங்க கடவுள்னு சொல்ல வேணாம், நம்முடைய செல்ஃப் இருக்கு இல்லைங்களா, நம்முடைய சுயம், அதுதானே இருக்கிறேன். இந்த வாழ்க்கையில துன்பமோ இன்பமோ இதுக்கு மூல காரணம் எது? நாம இருக்கிறதுனாலதான் கூட வருது. நாம இருக்கிறதுனால ஒரு இதயம் துடிக்குது. இதயம் துடிக்கிறதுனால நீங்க இருக்கல, அது தப்பு. நீங்க இருக்கிறதுனால இதயம் இருக்குது, அதுதான் உண்மை. இது வெளியிலிருந்து பார்க்கும் போது ஏண்டா செத்துட்டான் அப்படின்னா அவனுக்கு இது நின்று போட்டு அதை செத்துட்டான், அவன் கலந்துட்டு ரெடி ஆயிட்டான். பொண்ணுங்கிறது கலந்துட்டு ரெடி ஆயிட்டான்னா இது ஸ்ட்ரைக் பண்ணும், அதுதான் உண்மை. அப்போ எப்படியும் நீங்க ஆமா உள்ள இருக்கிறத இப்ப யாருன்னு கேட்டது யாரு? அப்ப யாருன்னு கேட்டது நீங்க தானே. நீங்க எங்க கேறீங்க? யாருன்னு ஒருத்தருக்கு அந்த கேள்வி எங்கிருந்து வருது? மனம்ன்றது அது ஒரு தத்துவ கருவிங்க, மனசு கிடையாது. உங்க உணர்விலிருந்து வருது. அது உணர்விலிருந்து மனதுக்கு மனதிலிருந்து மைண்டுக்கு போய் மைண்டிலிருந்து கமாண்ட் தொப்பிலிருந்து வார்த்தை உதயமாகுது. இது சாமி சொல்வார், 4 சொல்வார், பைசந்தி, அந்த மாதிரி 4 இது வரும்.
நாலாவது தான் வைகரி. இந்த இடத்துல அது உள்ளது யாருன்னு நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா இதுல ஏகப்பட்ட ப்ராசஸ் ஆகும். நீங்க சொன்னது இந்த உணர்வுல அது உதிக்குது, அது மனதில் ரிஃப்ளெக்ட் ஆகுது, அது சொல்லாப்பறம் நீங்க சொல்றீங்க. உடனே மூளை கமாண்ட் போகுது. மூளை கமாண்ட் போனா அது இங்கிருந்து கமாண்டு இங்கிருந்தா வரணும். ஆற்றல் மூலாதாரத்தில் ஆற்றல் வரும். அது வந்து 4 இது சொல்றாரு. அது கடைசியில தான் வாக்கா மாறும். இந்த இடத்துல தான் பைத்தம்பி அது மறந்து போச்சு. வைகரி கடைசி வரும். இந்த இடத்துல ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் இந்த இடத்துல வந்து சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அனாகரம், இந்த இடத்துல வாயாண்டு வரும்போது தான் உங்களுக்கு சொல்ல மாறும். இவ்வளோ ப்ராசஸ் ஆகப்படுது. ஆக மொத்தத்தில் சொல்றது யாருன்னு கேட்கறது உங்களுக்கு ஒழுங்கா வருது. இதுக்கு நீங்க கண்டுபிடிக்கிறது உங்க மூலமா தான் நீங்க விடையை கண்டுபிடிக்கணும். வேற யாரும் ஆன்சர் பண்ண முடியாது. வேற யாரும் ஆன்சர் பண்றது. இது வந்து திருக்குறள்ல சாமி ஒரு இது சொல்வார். நோய்க்கு மருந்து பிற, நோய்க்கு மருந்து பிற, மண் அணி இழை தன்னோய்க்கு தானே மருந்து. புரியுதுங்களா? இது வந்து இன்பத்து பாதை வரும். இதுக்கு பொருள் வேற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா சாமி வந்து சுத்தத்தன்மார்கள் சொல்வது திருவள்ளுவர் இன்பத்து பால் தான் இறைவனோடு ஒன்றி அதை அனுபவிக்கணும். அது தலைவன் தலைவர்கள். இதுல நோய்க்கு மருந்து பிற, உடல் ரீதியாகவும் உயிர் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எத்தனையோ 4444 நோய் இருக்கா. மன ரீதியா உடல் ரீதியா. இந்த நோய்களுக்கெல்லாம் மருந்து எத்தனையோ அது வெளியிருந்து வரும். ஆனா இவனால் ஏற்பட்ட நோய்க்கு இவனே மருந்து. அதுதான் ஆன்மா. ஆன்ம தலைவியால் ஏற்பட்ட இந்த உலக வாழ்க்கை ஏற்படுகின்ற துன்பங்களுக்கு காரணம், இவனுக்கு ஏற்படுகின்ற துன்பங்களுக்கு காரணம் இவன் தான். இவனுக்கு ஏற்படுகிற துன்பங்களை நிவர்த்தி செய்வதற்கும் இவனிடத்திலே மருந்து உள்ளது. அந்த இவன் வந்து ஆன்ம தலைவி. அந்த ஆன்ம தலைவிக்குள்ள மைய நிலை தான் அருள் ஒளி திருந்தார் தலைப்பதற்காக. ஆக நமக்கு நாமே தான் மருந்தா இருக்கோம். நம்முடைய மையம் தான் கடவுளா இருக்கும். கடவுள் வந்து ஏற்றுக்கொண்டார். நம்முடைய மையம், அந்த உணர்வுடைய மையம் பகுதியில் சர்வ வல்லமை பொருள்கள் என்று நம்ம ஒவ்வொரு வினாடியும் நம்மளை கண்காணிச்சுட்டே, ஒவ்வொரு வினாடியும் நம்மளை கண்காணிச்சு. அதே நமக்கு வந்து நம்ம இந்த விசார புற விசாரம் இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அன்றாடம் வந்து போதுமான அளவு பயிற்சி செய்யணும். எனக்கு வந்து டியூட்டி இருக்கு, நான் 3 ட்ரெயின் மாறணும், அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் வந்து கடையில் வந்து கடை 10 மணிக்கு தான் போடுறேன். அது வரையில் வந்து கஸ்டமர் பார்க்கணும். அந்த கஸ்டமரை பார்த்து பேசிக்கும் போது நான் தியானம் பண்ணேன்னா அவன் 100 ரூபா கொடுத்து 25 ரூபா போக 75 ரூபாய்க்கு போய் நான் 175 ரூபா கொடுத்து என்ன பண்ணுறேன்? ஆகும் இல்லையா? ஆகும். சாமி அந்த இதில் ஞான சரியில நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து பாராட்டியா நெகிழ்ந்து நெகிழ்ந்து சாமி இந்த உரையில் என்ன சொல்றாரு? அந்த இறை சிந்தனையில அதுவே இதாகிறது. நினைந்து நினைந்து நினைத்த நினைப்பும் அற்று நினைந்து நினைந்து இப்போ மனம் தேவைப்படும். திரும்ப திரும்ப நினைந்து 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 அப்படி இருக்கும்போது அவங்க வந்து மனம்ன்ற ஒன்று இல்லாம போயிடும். அந்த இறை ஒளியில கலந்து போயிடும், அந்த வெளியில கலந்து போயிடும். அப்படி நினைந்து 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 நினைந்த நினைப்பு மற்ற அதனோடு அதுவாய் ஒன்றி இருந்து கொண்டு உலக வாழ்வை நடத்த வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. 92 அப்போ கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கம்பெனியில் எப்பவுமே அலர்ட்டா இருக்கும். ஓனர் அடிக்கடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு, சூப்பர்வைசர் சொல்லணும், லேபர் வந்து எந்த நேரத்தையும் தப்பு பண்ணுவோம்.
தப்பு பண்ணிட்டோம்னா அல்டிமேட்டா நமக்கு தான் ப்ராப்ளம். ப்ராடக்ட் குவாலிட்டி சரியில்லைன்னா அப்புறம் கம்பெனி இல்லாச்சு, நமக்கும் வேலை போகும், எல்லாரும் போகும். ரொம்ப அலர்ட்டாக இருக்கும், புது புது ஆர்டர் வரும், புது புது சாம்பிள் போடணும். அப்போ என்ன ஒன்றா மைண்டு வந்து காலையில் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டு கம்பெனி வந்துடும், டோட்டலாக மறந்துடும். என்னதான் ஞானம் சரியை நினைத்து 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 நினைத்த நினைப்பு மற்ற அதோடு ஒன்றி அதுவாக என்னதான் படித்தாலும் 8 மணிக்கு ஒரு கம்பெனியில் போய் நின்னோம்னா அதான் ராத்திரிகள் வந்து விட்டால் சாத்திரை ஒரு 40 வருஷம் இருக்கணும். அந்த ராத்திரின்றது இருள் இருக்கு. அந்த இருள் நிலைக்கு நம்ம வந்துட்டோம்னா அது அவ்வளோ நேரம் பச்சதெல்லாம் வந்து காற்றுல பறந்து போயிடுது. அது இயல்பாயிடுச்சு. ஒரு நாள் போன ஞாயிற்றுக்கிழமை காலையிலே போயிட்டார். சமயம் இப்போ நீங்கள் கர்நாடகா பார்த்துக்கிட்டேன். எப்பவும் அந்த சிந்தனையே இருக்கணும், அதை இருந்துக்கிட்டே எந்த செயலும் செய்ய சொல்றீங்க. எப்பவுமே தியானத்தில் இருக்க முடியாது, எப்படி தரணும்? ஆமாம் அப்படின்ட்டாங்க. சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கேப் விட்ட இப்படி ரோடு நடந்து போயிட்டே இருக்கா. இங்கே பூர்வ மத்தியில் தியானம் பண்ணிட்டே போயிட்டு இருக்கா. கொஞ்சம் காலம் தமிழும் ஓடிக்கிட்டு இவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இங்கேயே இருக்குது. ரோட்டில் மெயின் ரோட்டில் நெடுஞ்சாலையில் லாரி பஸ்ஸு போக்குவரத்து இருக்குது. நீ பாட்டு ஒரே கொஞ்சம் அப்படி போனால் ஒரு லாரி அடிச்சு போயிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவேன்? அதோடு முடிச்சிட்டேன். இங்கே புக்கில் நினைந்து 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 நினைத்த நினைப்பு மற்றும் அதுவாக நினைக்க வேண்டியது சொல்லிட்டார். இதுக்கு நான் அர்த்தம் போய் கேட்டேன்னா இந்த மாதிரி சொல்லி என்ன நினைக்கிறீங்க? அப்போ தியானம் பண்ணணுன்றாரா, பண்ண வேணான்றாரா, இல்லை எப்பனா ஒரு பரவாயில்ல நீ என்னவோ பண்ணி சொல்லலான்றாரா? தியானம் பண்ணிட்டு நீ ரோட்ல போனா லாரி தானே வந்து அடிச்சிடும். அப்ப என்ன சொல்ல வர்றாரு சொல்லி உடனே நம்ம எதுவும் புரியாதுடா, மக்கள் பசங்க போய் தள்ளி விட்டுறாரா? எது பண்றோமோ அதுதான் செய்யணும். அந்த டைம்ல வேலை பண்றப்போ வேலை செய்யணும். எப்படிங்க வேலை செய்யும் போது வேலை ரொம்ப அந்த இதுல இருக்கணும், அந்த உணர்வோட இருக்கணும். தியானம் பண்ணும்போது தியானம் அந்த உணர்வோட இருக்கணும். ஆண்டவர் நினைப்பாளையே செய்ய சொல்றாரு. ஆண்டவர் அவர் நினைப்பாளையே வேலை செய்யணும். ஐயா நல்லா இது வந்து புரிஞ்சுக்கிறது சன்மார்க்கிறது ரொம்ப கஷ்டம். முதல்ல ஒரு 15 நாள் உங்களுக்கு டைம் கிடைக்கும். 15 நாள் லைஃப் தனிமையில் வீட்டிலே விட அம்மா கிட்ட தனிச்சு கேட்டு 10 நாள் எடுத்துங்க. 10 நாள் இல்லை 1 வாரம் தனிமையில் இருந்து எங்கேயும் வாக்கி விட்டு வந்து அவங்க மணி போக கிடையாது. அப்படியே உட்காந்து சக்தி சாரம் தொடர்ந்து செய்யணும். ஒரு 10 நாள் தொடர்ந்து சக்தி சாரம் செய்ய செய்ய அந்த உண்மை கண்டிப்பாக படித்து வரும். உண்மை வரும். இது ஒன்றும் இல்லை. நான் எது சொல்றேன்னா நமக்குள்ள உள்ளொளி பரிபூர்ணமா இருக்கும். வள்ளல் பெருமானுக்கு எந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் பரிபூர்ணமா இருந்தாலும் அதே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் உங்களுக்குள்ள இருக்காரு, ஐயாவுக்குள்ள இருக்காரு, அம்மாவுக்குள்ள இருக்காரு, பெங்களூர் வந்து எறும்பு கூட இருக்காரு. என்ன நான் அது அபிப்பிராயம் நான் நினைக்கிறேன். ஏன்னா வரலாறு வருவிக்கு விட்டார் அப்படின்னு எந்த அளவுக்கு எல்லாரும் எல்லாருமே கண்டிப்பா. ஆனா அவர் உணர்ந்தாரு. அவர் அதே இதில் அவர் இது சாதனை பண்ண அவர் அடைஞ்சாரு. நம்ம யாரும் உணரவில்லை. அதெல்லாம் நம்ம அவர் உணர்ந்து விட்டார். உள்ள இருக்கிற பொருளை உணர்ந்து விட்டாரு. நம்ம மண்டையில ஏற முடியாது. அதனால நம்ம உணர்ல நமக்கு தெரியல. அதுதான் பிரச்சனை தவிர அதே அருட்பெருஞ்சோதி தான் அவங்களுக்கும் 100% தான், நமக்குள்ளதும் 100% தான். நமக்கு அருள் புரிய மாட்டேங்கிறாரு. நல்லா இருக்கு. நாம அவருக்கு ஒத்து போன அந்த ஆண்டவருடைய நோக்கத்துக்கு நம்ம ஒத்து போறோம். இங்க வாழ வந்திருக்கிறது நாம் அல்ல, அவர் தான். இதுதாங்க இங்க வாழ வந்திருக்கிறது நாம கிடையாது, அவர் தான். நாம தியானத்தின் முன் தான் உணர முடியும். ஐயா அவர் தான் இருக்காரு, அவர் வந்து நம்ம ஏன் தியானம் பண்ணோம்?
அது நம்ம ஒரு முறை பேசணுங்க. நம்ம போன வருஷத்துல நம்ம 2 பேரும் போய் ஆண்டவரை பார்த்தோம். போன முறை சத்தியசாமி பண்ணாரு. அதான் சொல்லுங்க, எனக்கு வந்து கையளவில்லாத நடுக்கல் புருவ போட்டு அப்படின்னு வரலாறு கொடுத்தாரு. ஆனால் எனக்கு வந்து சோம்பல் நிறைய இருக்கு. அதனால நான் இவ்வளவு நாளா நான் பார்க்க இது மாதிரி நான் வந்து உங்களை தியானம் பண்ண முடியாது. நீங்க யாரும் தியானம் பண்ணுங்க. ஆல்ரெடி தியானம் பண்ணிட்டு கேட்கலாமா? அவர் தியானத்தை தான் இருக்காரு. இப்ப நீங்க தட்சிணாமூர்த்தி எப்படி இருக்காரு? ஆலமரத்துல தட்சிணாமூர்த்தி நடராஜர் இங்க இருக்காரு. 3 ரொம்ப முக்கியங்க. சிவலிங்கம், மூலவர் சிவலிங்கம் இருப்பாரு. தட்சிணாமூர்த்தி ஒரு கோலம், நடராஜர் கோலம். தட்சிணாமூர்த்தி கோலம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தியானத்துல தான் இருக்கார். அவரு அதாவது கற்பு நிலை, களவு நிலை. உண்மையில கற்புன்றது தனது உண்மை நிலையிலிருந்து நழுவாது இருக்கிறதா கற்பு நிலை. நமது உண்மை நிலையிலிருந்து நழுவாது இருக்கிற கற்பு நிலை. அந்த கற்பு நிலையை கடைபிடிக்கிறது முதல்ல கடவுள் தான். அற்புதம் அல்ல, தன்னுடைய எல்லாமான தன்மையை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறார். தானே தானொரு தானாய், தானே தானாய் ஊன் உயிர் விளக்கும் ஒரு தனி பொருள். தான் ஒரு தானாய், அவர் மட்டும்தான் இருக்கார், சொல்லுங்க, வேற எதுவும் இல்லை. தான் ஒரு தானாய், தானே தானாய் ஊன் உயிர். இந்த உடம்பும் சரி, உயிரும் சரி, மனமும் சரி, எல்லாமே இறைவன் தான் தானா விளைகிறார்னா அவருக்கு காரணம் அவர் தனது நிலையை விட்டு ஒரு நொடி விலகினா கூட இந்த உலகமே சூன்யமா போயிடும், தாறுமாற போயிடும். அப்போ அவர் தான் தன்னுடைய அந்த கற்பு நிலையில உண்மையில் இருக்கிறது. கற்பு நிலையும் கனவு நிலையும் இறைவனுக்கு சொந்தமானது. உண்மையான திருடன் யாருன்னா கடவுள் தான். ஆமா, தோடுடைய செவியன் விடை ஏறிவோர் சூழல் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கண்ணன் வருதுங்களா? அதாவது அருளியர்நாதரே வெகு கோடி நாம சம்பு குமாரா நமோ நம. வெகு கோடியம் சம்பு ஆகிய இறைவனுக்கு, சம்பு வேதண்டன் ஆகிய இறைவனுக்கு எத்தனையோ கோடி நாமங்கள் இந்த வேதத்தில் அவங்க சொல்லி வச்சிருக்காங்க. அப்பேற்பட்ட அவருடைய குமாரா அப்படின்னு. அப்படி இருக்கும் பொழுது எதுக்கு சொல்லணும் தான் கற்பு நிலை, கற்பு நிலை, கனவு நிலை. நம்மளே தியானம் பண்ணணும். அப்படி இருக்கும் பொழுது திருஞான சம்பந்தர் வந்து அதனை எதனா ஒரு நாமத்தை சொல்லாம அதனை சேராத ஒரு நாமம் கல்வன்றார். என் உள்ளம் கவர் கல்வன். அந்த வெகுகோடி நாம சமூகம் எத்தனை பேருடைய. ஆனா 12 திருமுறை சைவ திருமுறை. அதுல முதல்ல திருஞான சம்பந்தர் திருமுறை 3 திருமுறை அவருக்கு. அது முதல் பாடலே தோடுடைய செவியை விடை ஏறியோ சூழல் நதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன். கல்வன் சொல்லிட்டு திருடன் அப்படிங்கிறாருன்னா உண்மையில ஆண்டவர் தான் உண்மையான ஒரு திருடன். மற்ற திருடன்கள் பிறர் பொருளை கவர்ந்து விடுவார்கள். இந்த திருடன் தன்னுடைய பொருளை பிறருக்கு கொடுப்பார். அந்த பொருளை தான் எனக்கு கொடுத்திருந்தார். அருஜோதி பெரும்பொருளை கொடுத்தருள் எனக்கு வல்லாறு வருதுங்களா? ஞாபகம். அருஜோதி பெரும்பொருளை கொடுத்தருள். அந்த அருஜோதி பெரும்பொருள் தான் கடவுள். அவர் தன்னையே கொடுக்கிறார். தன்னையே எனக்கு தந்து அருள் ஒளியால் என்னை வேடித்த என் தந்தை. அதை இந்த திருட உலகத்துடைய திருட பிறர் பொருளையும் கலந்தான். இல்ல ஆளு வந்து என்னையே தூக்கின்னு போய் வித்துருவோம். என்னை கிட்னி வந்து 10 லட்சம் போகும். சவுதி அரேபியாவில் மான்சைடு ஒரு கிட்னி தான். அது கல்வன்னு கலவுநிலை. கடவுளை வெளிப்படையா பார்க்க முடியல, மறைஞ்சிருக்காரு. தமிழ்நாட்டு ஆளுநர்கள் யாரு கடவுள் மறுப்பு கொள்கையாளர்கள் தானே.
ஏன் கடவுள் இருந்ததுன்னா நீ இருக்கிறதுல ப்ரூவ் பண்ண நீ வந்து நின்று அப்பதான் ஒத்துக்கிறாங்க. அவர் அது மாதிரி திருடனை பார்க்க முடியுமா? பகல்ல பார்க்க முடியுமா? பகல்ல எங்க இருக்கிறாங்களே பகல் இருந்தா போலீஸ் ராத்திரில 12 மணி தான் வேலையை ஆரம்பிப்பான், வீட்டுலதான் வேலையை ஆரம்பிப்பான். அவனும் கருப்பா இருப்பான், ரூமும் இருக்காரு. ஆக பகலையே இருந்து அவனை கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி இறைவன் வந்து உள்ள போனாதான் இறைவனை விற்பனமே தவிர வெளியிலே இறைவனை பார்க்க முடியல. இறைவனுக்கு திருடன் அப்படின்ற ஒரு பேர் வந்து அவரே பெருஞான சம்பந்தரே சொல்லிட்டார். அருணகிரிநாதர் செம்மான் மகளை திருடும் திருடன். செம்மான் மகள் வந்து வள்ளி, வள்ளின்றது உள்ளொளி. அந்த உள்ளொளி நம்ம பார்க்க முடியல, அவர் முருகன் வச்சுட்டு இருக்காரு, நமக்கு காமிக்காம. அது வந்து செம்மான மகளை திருடுன்னு என்னமோ வள்ளின்னு தெய்வ யானை வேறு இருந்தாங்க, அந்த அர்த்தம் கிடையாது. வள்ளின்றது உள்ளொளி, முருகன்றது இந்த சூக்கும தேகம். அதுதான் வரலாறு பிரணவ தேகம் மாறி. இந்த வெளியில் இருக்கிற இந்த உடம்பு தேவாதி சுத்த தேகம். இதுதான் ஞான தேகம், பிரணவ தேகம், சுத்த தேகம். நமக்கு இப்ப எப்படி இருக்குன்னா காரண சரீரம், சூக்கும சரீரம், தூள சரீரம். இந்த இது நம்ம அதை மாற்றணும். அதுதான் முருகப்பெருமான். இப்ப அந்த செம்மான் மகள் தான் இந்த வள்ளி. அந்த வள்ளி வந்து கொடிநிலை வள்ளி இருக்கு. கொடிநிலை வள்ளியில கொடினாலே பெண்ணின் பேர். கொடி இது வருங்க, திருவூர் முல்லைவாயில் கொடியுடையம்மன், அறிவுடையம்மன், கொடியுடையம்மன், அப்படி 3 அம்மன் இருக்கு இல்லைங்களா? அப்ப அந்த கொடி அப்படின்னாலே அது இறைவனுடைய குறி, ஆண்டவருடைய அருள் தன்மை. அதுதான் தனிப்பெரும் தன்மை, அதுதான் அருள் சக்தி. அதனால சித்தத்தி கொடியோ ஜோதி கொடியே ஆனந்த சொல்வ கொடியே அப்படின்னு வருது இல்லைங்களா? ஜோதி கொடியே ஆனந்த சொல்வ கொடியே அப்படின்னும் போது அந்த ஜோதி கொடிங்கிறது யாரு? அந்த அருள் சக்தி ஆகிய அன்னை. அவரே தான் அன்னையாக இருந்தாரு, அவரே தான் அப்பாவாக இருக்காரு. அவரே தான் அம்மையும் அப்பனுமாய் அருளும் அருளாளர் அந்த மாதிரி இருக்காரு. ஆக அந்த கொடி என்பதும் பெண் என்பதும் அருட்சக்தியாகிய அன்னை என்பதும் ஒன்றுதான். அந்த இறைவனுடைய அருள் தன்மைதான் இங்கு நாமாயும் நமது என்று சொல்லுகின்ற உடல், உயிர், உணர்வு, அனுபவங்கள் எல்லாமே இருக்கும். எதுக்கு அப்படி விளக்குதுன்னா அது நித்தியானந்த வாழ்வுல அவர் பேரின்பத்தை அனுபவிக்கிறாங்க, இங்க வாழ வந்திருக்காரு. இப்பதான் இந்த உண்மையெல்லாம் வந்து சுத்த சன்மார்க்கத்தின் மூலம் ஆண்டவரை நேரடியா இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துறார். அந்த கட்டம் வந்து இனிமேலுக்கு வந்து உலகத்துல பழைய மாதிரி ஒரு நடைமுறைதான் இருக்காரு. டோட்டலா எல்லாம் மாறும். இவங்களை கேட்டு கல்வித்துறையெல்லாம் மாறாது, அது ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். சூழ்நிலை மாற்றிட்டு கல்வித்துறை எல்லாமே ஸ்பிரிச்சுவல் சயின்ஸா மாறிடும். அது மாற்றிடுவாங்க. இங்க இருக்கிறவங்களே மாற்றி என் காலத்துல பார்க்கலாமா அதெல்லாம்? எப்படி 40 வருஷத்துல பார்க்க முடியுமா? எங்க தமிழ்நாட்டுல பார்க்க முடியுமா? முடிவுக்குள்ள அதெல்லாம் பார்க்கலாம். ஏன்னா நம்ம காலத்திலே நம்ம இப்ப இருக்க காலத்திலே அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்கணும். அப்போ இங்க வேற ஒரு பாட்டு சொல்லுவாங்க, இந்த உணர்வு பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ முயற்சி செய்யணும்னு சொல்றீங்களே, முயற்சி செய்யணும்னு சொல்றீங்களே, ஆமா, அது என்ன முயற்சி செய்யணும்? புதுசா வர்றவங்களுக்கு நம்ம என்ன முயற்சி செய்யணும்? புதுசா வர்றவங்களுக்கா பெரியவங்க கேட்கறாங்க முதல் முறையா, அவங்க புதுசு இல்லையா? வந்தாங்களா? நீங்க முயற்சி செய்யணும்னா என்ன முயற்சி செய்யணும்? முதல் முயற்சி தியானம். வாழ்க்கையில வந்து எல்லா தரப்பினர்களுக்கும் தியானம் அவசியம். ஏன்னா இந்த தியானத்தினால 75% உலக பிரச்சனைகள் தீர்ந்துடும். ஏன்னா நீங்க மனதில் ஒருமுகப்படுத்த என்ன ஆகும்னா அவங்களுடைய
பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு சுற்றி வந்துடும். அது இல்லாமல் தீய குணங்கள் படிப்படியாக நம்ம எடுத்து போயிட்டே இருக்கும். என்ன அலைகள்லாம் தடுக்கப்படும். என்ன அலைகள் தடுக்க மனம் நிறைவாக இந்த அமுத காலத்தில் சின்ன பசங்களா அவங்களும் எப்போ தியானம் பண்ணுவீங்க. இப்போ 7வது வரையில தீபத்தை மட்டும் ஏற்றி அதுக்குள்ள 7வது 8வது படிக்கிறது 7வது படிக்கிற வரையில தீபத்தை ஏற்றி ஒரு 10 பாட்டு அர்த்தம் இதை படிக்கணும். மாமிசை சாப்பிட்டாங்க தியானம். அப்படியே சில பேர் வந்து டேலண்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த குருவ மத்தியில் வச்சு சும்மா 2 நிமிஷம் போடுறாங்க. 2 நிமிஷம் அவங்க இறந்து பண்ணுறாங்க. அவங்க சொல்லி கொடுக்கணும். இங்க இருக்கிற மாதிரி நடிக்கணும். உள்ள கூட நடிக்க வேண்டாம். ஜோதி அவங்க பார்க்கலையா இங்க ஒரு 2 நிமிஷம் இங்க இருந்துட்டா நினைச்சிட்டு அடுத்த ஜோதி மகாமணி இப்படி பண்ண அவங்களுக்கு வந்து அந்த உள்ளொலி வேலை செய்ய ஆரம்பிக்கும். 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ்ல இருந்து தியான பயிற்சி கொடுக்கணும். 9ஆம் கிளாஸ் பையன்ல இருந்து தியான பயிற்சி நம்ம கண்டிப்பா கற்றுக் கொடுக்கணும். இதுக்கு கவர்மெண்ட்டை எதிர்பார்க்கவே வேண்டாம். இதெல்லாம் போயிட்டு இதுக்கு கொடுக்க மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இதுல வந்து சாதி, சமயம், மதம் இதுல என்ட்ராக நம்முடைய தியான பயிற்சியில் எல்லாம் எதுவுமே என்ட்ராகாது. அதனால யாரு வேணாலும் பண்ணலாம். நீங்க எந்த சமயத்தில் வேணாலும் இருந்துக்கலாம். நீ மசூதிக்கு போறியா போயிட்டு, சர்ச்சுக்கு போறியா போயிட்டு, கோயிலுக்கு போறியா போயிட்டு, வேண்டான்னு சொல்லு. தியான பயிற்சி மட்டும் மாணவனா 4 மணி நேரம் பண்ணிட்டாங்க. ஆனா எல்லா தரத்திலும் 80 வயசு முதியோர்கள் கூட தியானம் பண்ணும்போது நமக்கு மிகப்பெரிய சோதனைகள்லாம் தடுக்கப்பட்டு சின்னதாகிறது. சோதனைக்கு கொஞ்சம் வரும். ஏன்னா சோதனையே இல்லைன்னா நம்ம முயற்சி எடுக்க மாட்டோம். நல்லதான போயிடுது, ஆட்சி நல்லதான போயிடுது அப்படி இஷ்டம் நினைப்போம். எந்த கஷ்டமும் இதேதான். நம்ம வந்துட்டு வழிபடணும் நல்ல. நானே இப்போ நல்லா ஜாலியாக இருக்கு. நானே வழிபடணும். அவன் நல்லா இருக்காவ வாங்க சம்பாதிச்சு வாங்க, நம்ம வந்து மரம் எல்லாம் பெருவாழ்வு அடையலாம் அப்படின்னு நம்ம கூப்பிடுவோம். அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, ஏன் அதுக்கு சந்தோஷமா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அதான் அங்கதான சிக்கலே இருக்கு. நான் சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் ஏன் நான் வந்து அது மசாலா தோசை காலையில பூரி, இன்னொரு நாளைக்கு மசாலா தோசை, மத்தியானத்துல இதை நல்ல வகை வகையாக சாப்பாடு, நைட் ஆச்சுன்னா பெட்ல தூங்குறேன், ஏசி இருக்கு, கார் இருக்கு, இது நல்லா தானே இருக்கு. அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்கள தெற்கிறது வந்து கடவுள் தான் தெற்கணும். அவங்களுக்கு எப்படி திட்டுவார்னா கடவுளே ஒரு ஏதான ஒரு சோதனை வரும். அந்த சோதனையில ஒரு வியாதி தான் கொடுப்பாரு. ஒரு வியாதி கொடுப்பாரு. சில சமயத்துல வந்து ப்ரொமோஷன் கொடுத்துருவாரு. வேற ஒரு ஜெயத்துக்கும் மாற்றத்துக்கும் அதெல்லாம் இவங்களுக்கு தயங்கவே மாட்டார். ஏன்னா அது எல்லாமே அற்புதம் உணர்ந்தா இருக்கும். சட்டையை மாற்றி விட்டுருவாரு. அங்க போய் திரும்ப வந்து புதுசா ஒரு ஊர்ல போய் பிறந்து வளர்ந்து அங்கேயும் இதே தான் வரும். இந்த பழக்கம் தான் வரும். இப்ப நான் நல்லா தான் இருக்கேன், நல்லா இருக்கு. ஆனா அங்க என்ன பண்ணுவாரு, எல்லா வசதி வகையும் கட் பண்ணுவாரு. சாப்பிட்றதுக்கு வசதி இது வந்து அங்க வரும் சொல்ல முடியும். அப்போ அவன் வந்து திரும்பான், சாப்பிட்றதுக்கே கஷ்டப்படுவான். இல்லை எதனா ஒரு வியாதி இருக்கும், 4 டாக்டர் கிட்ட போவான். இந்த டாக்டர் தெரியல, அந்த டாக்டர் போவான், இந்த மருந்து அந்த மாதிரி போவான். இப்படி பண்ண இரண்டாவது இவ்வளோ சொல்ல கொடுங்க, சரி கோயிலுக்கு போவோம். இப்படிதான் வரணும், வேற வழி கிடையாது. அது இப்படிதான் அது வந்து முதல்ல வந்து முரண்டு தான் பிடிக்கும். முதல்ல முரண்டு பிடிக்கிறது அப்படி வரணும். அப்ப அந்த நீங்க அந்த தியானம்